ஹாய், வெல்கம் டு ஸ்னேஹா விலாக்ஸ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் அப்டேட்டிங் ஹோம் டூர் தான் பார்க்க போகிறோம். உங்கள் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். நான் இப்போ புதுசாக நாங்கள் வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த வீட்டில் இருக்கிற எல்லா மெமரிஸுமே இப்போ நான் இந்த வீட்டில் இருக்க ஒவ்வொரு செகண்டுமே எனக்கு ஸ்பெஷல். ஸோ என்ட்ரன்ஸில் பார்த்திங்கன்னா கிருஷ்ணா சிலை வச்சு ஒரு கபோர்டு வச்சுருப்பேன். அதுக்கப்புறமா இதை லிவிங் ரூம். ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் டெக்கரேட் பண்ணியிருக்கேன். பெருமாள் திருப்பதியில் வாங்கினது. இது என்னோடய பேபி ஷவர் அப்போ எடுத்த ஃபோட்டோ. ஸோ அதை நான் அக்ரிலிக்கில் பண்ணி அங்கே மாட்டியிருக்கேன் டிவி யூனிட் மேலே. ஸோ டிவி ஸ்டாண்ட் மேலே வால்பேப்பர் ஸ்டிக் பண்ணி அங்கே கொஞ்சம் நான் சிலைலாம் வச்சு டெக்கரேட் பண்ணியிருக்கேன். ஸோ ஒயிட் கலர் ஒட்டுனா கொஞ்சம் ப்ரைட்டாக தெரியும் அப்படின்னு சொல்லி பாப்பா தூங்கிட்டு இருக்கா. பக்கத்தில் என்னோடய டபுள் டோர் ஃப்ரிட்ஜு, சைடில் நான் ட்ராவல் பண்ண மேக்னட்ஸ்லாம் வச்சுருக்கேன். ஸோ கொஞ்சம் கண்ணாடி பாட்டில்லாம் வாங்கி கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். வாட்டர் டிஸ்பென்சருக்கு ஃப்ரிட்ஜ் இருக்கிறனால நம்ம ஈஸியாக தண்ணி குடிச்சிக்கலாம். ஸோ மேலே ஒரு டவல் போட்டு வச்சுட்டேன். பாப்பா நல்லா தூங்கிட்டு இருக்கிறதுனால தான் என்னால் வீடியோ எடுக்க முடிஞ்சது. பால் பாட்டில் கையில் பிடிச்சிக்கிட்டே அப்படியே தூங்கிட்டா. சரின்ட்டு அதுக்கப்புறமா அவளுக்கு டவர் ஃபேன் அங்கே வச்சா கொஞ்சம் நல்லா காற்றடிக்கும்ட்டு டைனிங் டேபிள் மேலே வச்சுட்டேன். அங்கே சிசிடிவி கேமரா, கொஞ்சம் வால் ஸ்டாண்டு அதெல்லாம் வச்சுருந்தேன். ஸோ கப்பு, ஸ்பூனு, இந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட்ஸ், ஃப்ளவர் பாட்டு, கேண்டில் லைட் ஹோல்டரு, ரிமோட் அடிக்கடி எடுத்துகிட்டே இருக்கான்ட்டு ரிமோட் ஸ்டாண்ட் எடுத்து மேலே வச்சுட்டேன் டைனிங் டேபிள் மேலே. ஸோ சமைச்சதெல்லாம் வச்சுக்கலாம். கிருஷ்ணா பிடிக்கும்ட்டு ஃபோட்டோஸ்லாம் வச்சுருக்கேன். ஸோ எங்களோடய ஃபேமிலி ஃபோட்டோஸ்லாம் கொஞ்சமாக நான் ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ணி வால் ஸ்டாண்டு, வால் டெக்கரேஷன் பண்ணி வச்சுருந்தேன். ஆக்சுவலி என்னோடய லேம்ப் உடஞ்சிருச்சு. ஸோ அந்த லேம்ப்பு கீழே இருக்க ஸ்டாண்டை ஷோபீஸ் ஸ்டாண்ட் மாதிரி வச்சுட்டேன். அதனால் இங்கே ஃபோட்டோஸ் தான் நிறையா இருக்கும். கிருஷ்ணா ஃபோட்டோ பெருசாக ஒன்று ஸ்டூல் மேலே வச்சுருப்பேன். ஸோ இங்கே கொஞ்சம் சிலை அதெல்லாம் வச்சுருப்பேன். ஸோ இந்த ஃபோட்டோஸ்லாம் கிருஷ்ண ஜெயந்தி அப்போது தீபிகா ஃபஸ்ட்டு போட்ட அந்த ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ணியிருந்தேன். ஸோ கொஞ்சம் சாமி சிலையெல்லாம் இங்கே வச்சுருப்பேன், புத்தா, சிவன் அந்த மாதிரி. ஸோ இது இந்த வால் ஸ்டாண்ட் கலர் எங்களுடைய ஹால் தீமுக்கு மேட்சாக இருந்தது. ஸோ அதனால் அதை ஸ்டிக் பண்ணி வால்பேப்பர் ஸ்டிக் பண்ணி வால் ஸ்டாண்ட் போட்டு பண்ணியிருந்தோம். ஸோ கிருஷ்ணா ஃபோட்டோக்கள்லையும் 2 ஃப்ளவர் கேண்டில் மாதிரி வச்சுருப்பேன். ஸோ சும்மா கலர் பில்லோஸ்லாம் போட்டு இந்த சோஃபா கவர் 2 செட்டு 1500 rupees ஆச்சு அமேசானில். ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அதுவும் எல்லோ ஆரஞ்சுன்னு எங்கள் ஹால் தீமுக்கு ஏற்ற மாதிரி வச்சுட்டேன். ஸோ பூஜை ரூம் இப்போதைக்கு கபோர்டில் தான் இருக்குது. பட் புது வீட்டில் தனியாக பூஜை ரூமே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம். ஸோ ஹால் ஃபுல்லாகவே சோஃபா அந்த மாதிரி சைட் பை சைடு ஒரு இடம் கூட கேப் விடாமல் என்கிட்ட இருக்க பொருளை எப்படி நடுவில் ஸ்பேஷியஸாக கொஞ்சம் ஓரமாக பொருளெல்லாம் வச்சுற மாதிரி வச்சுட்டேன். புத்தா ஃபவுண்டைன் டீபை மேலே வச்சுட்டேன். ஸோ இந்த கார்னரில் நடுவில் நம்ம பேசேஜ் கிச்சன் என்ட்ரன்ஸ் ஆகிறோம். இந்த இடத்துல இந்த ஆனியன் ஸ்டாண்டு பற்றி நான் ஆல்ரெடி யூடியூப்பில் போட்டிருக்கேன். நியர்லி 1700 என்னமோ ஆச்சு. 3 rack 5 rack வரைக்கும் இருக்குது. இது ரொம்ப நல்லாயிருக்கு. டயரும் இருக்குது அடியில். ஸோ இந்த இடத்துல பேசேஜில் ஒரு ஸ்டாண்ட் வச்சுருப்பேன். இது என்னோடய கல்யாண ஃபோட்டோ அது. ஸோ இந்த இடத்துல பெருசாக எதுவும் இருக்காது. இந்த கபோர்டு மட்டும் இருக்கும், டஸ்ட்பின் இருக்கும், அவ்வளோதான். இது என்னோடய சன்னோட ரூமு. இப்போ புது வீட்டில் சன்னுக்கு டாட்டருக்கு தனித்தனியாக ரூம் கட்டுறோம். ஸோ இந்த வீடு பத்தாதுன்னு சொல்லிட்டு தான் கொஞ்சம் பெருசாக எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம். ஸோ இங்கே தீபிகா ஃபோட்டோ நான் மாட்டியிருக்கேன். ஸோ சில்ட்ரன்ஸ் ரூம். இது நாங்கள் 3 பேரும் குழந்தையாக இருந்த ஒரு ஃபோட்டோ. இது அவருடைய குழந்த ஃபோட்டோ அது. ஸோ சாரீ கபோர்டில் பத்தலை. கொஞ்சம் மீதி சாரியெல்லாம் சாரீ பேக் வாங்கி இங்கே வச்சுட்டேன் நான். ஸோ ஷட்டில் பேட், கிரிக்கெட் பேட்டெலாம் ஒரு ஓரமாக வச்சுட்டு அப்படி வச்சுட்டேன். இது என் பையனோட குழந்த ஃபோட்டோ அது. ஸோ என் பையனோட ரூம் இப்போ இது. அவனுடைய ஸ்டடி டேபிள், பெட்டு அப்படி இருக்கும். பட் கபோர்டு நான் தான் யூஸ் பண்ணுறேன். எங்கள் ரூமில் இருக்க கபோர்டில் அவனுக்கு ஸ்பேஸ் இருக்குது. ஸோ இந்த இடத்துல அவனோட ஸ்டேஷனரி ஐட்டம்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ என்னென்ன இடம் இருக்கோ மேக்ஸிமம் எவ்வளோ இடம் இருக்கோ அதில் எவ்வளோ நீட்டாக யூட்டிலைஸ் பண்ண முடியுமோ அப்படி யூட்டிலைஸ் பண்ணி வைக்கணுன்றது தான். ஸோ மோஸ்ட் ஆஃப் ஆல் வார்ட்ரோப்லேயே டிஃப்ரெண்ட்டாக என்ன ஆர்கனைஸ்டு இருக்கோ நான் அது எல்லாத்தையுமே ட்ரை பண்ணிட்டேன். அது ஆர்கனைசிங் பேஸ்கெட்டாக இருக்கட்டும், இல்லை ஹேங்கிங் டைப்பாக இருக்கும், சாரீ பேக்காக இருக்கட்டும். ஸோ எல்லாமே ஜாக்கெட்டுக்கு தனியாக பாக்ஸ்லாம் வாங்கி ஜாக்கெட்ஸ்லாம் தனியாக அந்த 4 boxes கிரே கலர் பாக்ஸஸில் வச்சுட்டேன். ஸோ அது டிவிஷன்ஸோடு வரதுனால ஈஸியாக இருக்குது. இது ப்ளூ கலர் தீமில் பண்ணதுனால கபோர்டும் ப்ளூ கலர்லேயே பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு கிச்சன் தான். கிச்சன் ஒரு சின்ன ஒரு கபோர்டு ஒன்று வாங்கினேன். இந்த கண்ணாடி பாத்திரம்லாம் கிராக்கரி யூனிட் மாதிரி
தனியாக வாங்கலாம். நான் ஆல்ரெடி வீடியோவில் போட்டிருப்பேன். ஸோ அதில் என்னோடய பிளேட்ஸ், கப்பு, ஸ்டாண்டு அது மாதிரி எல்லாமே வச்சுருப்பேன், பவுல்ஸ் எல்லாமே. ஸோ இந்த கபோர்டு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அமேசானில் வாங்கினது தான். இது மேலே வந்து ரைஸ் குக்கரு, கெட்டிலு அதெல்லாம் வச்சுருப்பேன், டிஷ்வாஷரு. நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல வந்து வேஸ்டேஜ், கிச்சன் வேஸ்டேஜ் மட்டும் போடுறதுக்கு தனியாக வச்சுருப்பேன். ஸோ இந்த இடத்துல பால் பாட்டில், ப்ரஷ்ஷு, அந்த இதெல்லாம் வச்சுருப்பேன். நைஃப் ஸ்டாண்ட் வந்து ஹேங் பண்ணிட்டேன். ஸோ நைஃப் வந்து அடிக்கடி யூஸ் பண்ணாத நைஃப்ஸ் எல்லாம் மேலே வச்சுட்டேன். அடிக்கடி யூஸ் பண்ணுற நைஃப்லாம் பக்கத்தில் வச்சுக்கிட்டேன். ஸோ பெரிய நைஃப்லாம் அங்கே வச்சுட்டேன். ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் வால் டெக்கரிங்லாம் பண்ணி, இந்த இடம் கொஞ்சம் ரொம்ப இதாக இருந்தது, தண்ணி பட்டு. சரி வால் ஸ்டிக்கர் ஓட்டினேன், கொஞ்சம் ஒயிட் ஓட்டினா ப்ரைட்டாக இருக்கும்னு. உண்மையாக நல்லா இருக்குது. அது பார்க்குறதுக்கு வந்து எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ டீ சுகர் அந்த ஸ்டாண்ட் வந்து இந்த இதில் மாட்டிட்டு, கீழே வந்து இந்த தோசை கரண்டி, ஸ்பேச்சுலா அதெல்லாம் வந்து நான் மாட்டி வச்சுட்டேன் இடுக்கி. ஸோ இந்த கிச்சன் வேர்ட்ஸ் இருக்குல்ல, அந்த வேர்டிங்ஸ்லாம் இருக்கும்ல, அந்த போர்டெல்லாம் அப்படியே அங்கங்கே எம்டிஎஃப் போர்டு மாட்டி வச்சுட்டேன். ஸோ இந்த இடத்துல வந்து ஃப்ளவர் பாட்டு, உட்டன் ஸ்பேச்சுலாஸ்லாம் இருக்கிற மாதிரி ஹோல்டரு. அடிக்கடி எடுக்கிறதுலாம் இங்கே வச்சுட்டேன். ஆயிலு, உப்பு, வரமிளகா, புளி, தோசை குத்துற ஆயில், சிசர், லைட்ரு, இந்த மாதிரிலாம், நாட்டு சர்க்கரை, பூஸ்ட்டு, சப்பாத்தி கட்டை. நான் டெய்லி மத்தியானம் சப்பாத்தி தான் சாப்பிட்றேன். ஸோ சப்பாத்தி தவா மட்டும் அங்கே வச்சுருப்பேன். நெக்ஸ்ட்டு இதெல்லாம் வந்து மீஷோவில் வாங்கினது தான். மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா தனித்தனியாக பேர் போட்டு டப்பா இருக்கும். கடுகு, உளுத்தம் பருப்பு இருக்கும், கலர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் அதெல்லாம் வாங்கி வச்சேன். இங்கே வந்து என்னோடய க்ராசரியே இவ்வளோ தான். இந்த ஸ்டாண்டில் இருக்கிறதும் அந்த ஸ்டாண்டில் மிச்சம் வந்து ஃப்ரிட்ஜில் தான் வச்சுருப்பேன். ஸோ பாட்டு கேட்டுகிட்டே சமைக்கலான்ட்டு இங்கே ஒரு ஸ்பீக்கர் வச்சுருக்கேன் மைக்ரோஃபோன் மேலே. அவ்வளோதான். இந்த கிச்சன் கபோர்டில் வந்து இவ்வளோ தான் இருக்கும். முள்ளே எல்லாமே பாத்திரம் தான் இருக்கும். ஆல்ரெடி இங்கே பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த இடத்துல வந்து அடிக்கடி தர அழுக்காகுதுன்னு ஒரு கார்பெட்டை நான் போட்டுட்டேன் ஃபுல்லாக. அதனால் கொஞ்சம் நீட்டாக இருக்குது. தர வந்து கொஞ்சம் நீட்டாக மெயின்டைன் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ இந்த இடத்துல ஒரு க்ரீன் வால் ஸ்டிக்கரும் ஒரு ஹேங்கிங்கெல்லாம் போட்டு வச்சது. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா என்னோடய மிக்ஸி, ஏர் ஃப்ரையர் இப்போ ரீசெண்டாக தான் வாங்கினேன். அதுக்கப்புறமா ஸ்டெர்லைசரு, இந்த ஒரு ஆர்கனைசரும் இப்போ ரீசெண்டாக தான் வாங்கினது. கொட்டைங்க, மல்டிக்ரெயின்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணிக்கிற கண்டெய்னர். நியர்லி 2000. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, பார்க்கவும் கிளாஸியாக இருக்குது, யூனிக்காக இருக்கிறதுனால அது நான் வாங்கியிருந்தேன். நல்லா இருந்தது. என்னோடய மேலே இருக்க லாஃப்டர் கபோர்ட்லாம் அடிக்கடி யூஸ் பண்ணாத பாத்திரம்லாம் வச்சுருப்போம். ஸோ அவ்வளோதான். இங்கே ஒரு கிளாக் மாட்டியிருக்கும். இங்கே ஒரு மேக்ஸிமம் என்னென்ன அப்ளைன்சஸ் வேணுமோ அது எல்லாமே ஹேண்டியாக இருக்க மாதிரி வெளியவே வச்சுருப்பேன். என்னோடய கிச்சன் அவ்வளோதான். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா என்னோடய மேரேஜ் ஃபோட்டோ. ஸோ இந்த இடத்துல இருக்கிற இந்த கபோர்டில் வந்து சில முக்கியமான ஃபைல்ஸ், பேப்பர்ஸ்லாம் வச்சுருப்பேன். ஸோ அதில் ஃப்ளவர் பாட்டெல்லாம் வச்சுருக்கேன். ஸோ இது வந்து என்னோடய பெட்ரூம். நான் டோர் ஹேங்கிங் தான் மேக்ஸிமம் ப்ரிஃபர் பண்ணுறேன். ஸோ 2 டோர்லேயும் ஹேங்கிங் கிளாத்ஸ் வந்து மாட்டியிருப்பேன். ஸோ அந்த இடத்துல என்னோடய ஹேர் ஸ்ட்ரைட்னர் மாட்டி வச்சுருப்பேன். இங்கே என்னோடய பழைய பீரோ சரி யூஸாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சுட்டேன். இதையும் கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த கவர்லாம் போட்டு குருதா டாப் மட்டும்தான் இருக்கும். இதில் வந்து குருதா டாப்பு, பேண்ட்டு அந்த மாதிரி தான் இருக்கும். இல்லை என்னோடய சன்னோடைய கிளாத்ஸ் இருக்கும். அது எல்லாம் பேஸ்கெட்டில் தான் போட்டு வச்சுருக்கேன். இது வந்து என் ஹஸ்பண்டோட கிளாத்ஸு, பாப்பாவோட கொஞ்சம் ஃப்ராக்ஸ்லாம் ஹேங் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ எல்லாத்துக்குமே தனித்தனியாக வந்து பேஸ்கெட்ஸ் போட்டு தான் நான் மடித்து வச்சுருப்பேன். ஸோ அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அங்கே ஒரு டோர் ஹேங்கிங்லேயும் என்னோடய ஹேர் ஸ்ட்ரைட்னர் மாட்டியிருக்கேன். ஸோ ஒரு பீரோ மேலே எக்ஸ்ட்ரா கவர்ஸ்லாம் வச்சுருப்பேன். ஸோ இதுதான் என்னோடய பெட்டு. ஸோ இது வந்து நானே ஹஸ்பண்டும் தூங்குகிற பெட்டு. ஸோ இந்த எங்களோட மேரேஜ் ஃபோட்டோ. இதெல்லாம் எப்போயோ மாட்டினது, இந்த வீட்டுக்கு வந்த புதுசெலாம் மாட்டினது அப்படியே இருக்குது. இந்த ஹார்ட் ஸ்டிக்கரு அதெல்லாம் ஆக்சுவலி கொஞ்சம் இதுவாக இருக்குது, டஸ்ட்டாக இருக்குது. டஸ்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து இங்கே பார்த்திங்கன்னா ஒரு புத்தா சிலை இருக்குது. நாங்கள் வந்து பக்கத்துலேயே என்னோடய பெட் சைட்லேயே வந்து காலைல எழும்போது ஒரு காம்னஸ் இருக்கணுன்றதுக்காக அந்த புத்தா வச்சுருக்கேன் நான். சும்மா இந்த லைட் வந்து இது மேலே மாட்டி விட்டேன், ட்ரெஸ்ஸிங் டேபிள் மேலே. ஸோ ட்ரெஸ்ஸிங் டேபிளில் வந்து கம்மியாக தான் வச்சுருப்பேன். அதுக்கு எதிர்த்தாப்பில் ஒரு ஷெல்ஃப் மாதிரி வச்சுருப்பேன், அங்கே தான் நிறைய வச்சுருப்பேன். இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிளுடைய சேர் உடஞ்சதுனால அமேசானில் ஒன்று ஆர்டர் பண்ணி அதை வச்சுருந்தேன். அது ரொம்ப வருஷம் நல்லாவே இருக்குது, உட்காந்து யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கு. இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி யூஸ் பண்ணுறது தான், லேசி சுசன் டைப் தான் நான் நிறையா வாங்கி வச்சுருப்பேன், சீப்பு அதெல்லாம் போட்டுக்கிறதுக்கு. ஸோ இந்த மாதிரி ஆர்கனைஸ்டாக வச்சுக்கிட்டா கொஞ்சம் நீட்டாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து என்னோடய லேம்பும் கொஞ்சம் டெக்கார் பீஸ் வச்சுருக்கேன். இந்த லேம்ப் வந்து மீஷோவில் வாங்கினது தான்.
நைட் டைமில் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா. எனக்கு ஒரு லேம்ப் வந்து சைடில் வச்சு எப்படி யூஸ் பண்ணோன்னு ஆக்சுவலி பெட்ரூமில் கொஞ்சம் கூட இடம் இல்லாத அளவுக்கு யூஸ் பண்ணிட்டேன். டோர் ஹேங்கிங்கு இங்கே வந்து குட்டி குட்டி ஹேண்ட்பேக்ஸ் மட்டும் தான் வச்சுருக்கேன். அதுக்காகவே இந்த ஸ்டாண்ட் வாங்கி வாலில் அடித்தேன். இதுவும் வந்து அமேசானில் வாங்கினது தான். இந்த பேங்கிள் ஸ்டாண்டு மீஷோவில் வாங்கினது, ஃப்ளவர் பாட்டு எல்லாமே. இந்த கபோர்டே இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிளுக்கு ஆப்போசிட்டில் இருக்க கபோர்டு வந்து அமேசானில் வாங்கினது. அது பழைய வெங்காயம் கூட அதை ஏன் வேஸ்ட் பண்ணுன்ட்டு அந்த சின்ன சின்ன பர்ஸெல்லாம் போட்டு வச்சுட்டேன். ஸோ இது கபோர்டு ஒர்க் பண்ணும்போது மிச்சமான வுட்டில் பண்ண இந்த குட்டி ஷெல்ஃப் இது. ஸோ சாரீ பின்னு அந்த மாதிரி பின்ஸ், சேஃப்டி பின்ஸு, கிளிப்ஸு அதெல்லாம் வச்சுருப்பேன் நான் இந்த இடத்துல. நான் ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணுற க்ரீம்ஸ்லாம் இந்த ட்ரேயில் போட்டு வச்சுருப்பேன், கிளிப்லாம் வச்சுருக்கேன். ஸோ அவ்வளோதான் இந்த ஷெல்ஃபில் இருக்கும். இந்த கபோர்டில் வந்து மேக்ஸிமம் ட்ரெஸ்ஸிங் டேபிளுக்கு தேவையானது தான் வச்சுருப்பேன். ரப்பர் பேண்ட் அந்த மாதிரி தான் வச்சுருப்பேன். இதில் வந்து 3 பேஸ்கெட் போட்டு அங்கே தேவையானதெல்லாம் வச்சுருக்கேன். ஸோ இதுவும் வந்து இந்த ஃப்ளவர் பாட்டு, இந்த ரிமோட் ஸ்டாண்ட் எல்லாமே மீஷோவில் வாங்கினது தான். இந்த ஷோ பீஸ் எல்லாமே. ஸோ டிவி ஸ்டாண்டு கீழே குட்டிஸாக ஒன்று பண்ணிக்கிட்டோம். மேலே ஃபோட்டோ வால் பண்ணியிருக்கோம், ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ணியிருக்கோம். ஸோ அவ்வளோதான். அது வந்து ஆக்சுவலாக அந்த கபோர்டு வந்து மேலே வந்து ஸ்டிக்கர் தான் ஒட்டியிருக்கேன். ஏன்னா அது வந்து ரெடிமேட் கபோர்டு. ஸோ அது பிங்க் கலரில் இருக்கணுன்றதுக்காக ஸ்டிக்கர் ஒட்டினது. ஸோ பெட்ரூம் வந்து அவ்வளவு தான். இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக அந்த ஹால் வரைக்கும் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக தெரியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்னேஹா விலாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போது வந்து அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குது. எங்களுடைய வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த வீட்டில் இருக்க ஒவ்வொரு செகண்டும் எனக்கு ரொம்பவே ஸ்பெஷல். ஸோ 5 இயர்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 7 இயர்ஸ் பக்கம் நான் அந்த வீட்டில் இருந்திருக்கேன். இந்த வீடு வந்து எல்லாமே எனக்கு கொடுத்துருக்கு. ஒரு அழகான குழந்தைய கொடுத்துருக்கு. எப்போவுமே என்னோடய மெமரியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.